பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு நல்ல நாள் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாள் நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய் அமையட்டும். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை ஏசாயாவின் புத்தகம் 51 அதிகாரம் 22 வசனம். கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. ஆண்டவருடைய அழகான ஒரு வார்த்தை நாம் வாசிக்கிறோம். தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனமானவர். ஆண்டவருக்கு ஒரு அழகான பேர் உண்டு, தம்முடைய ஜனத்துக்காக வழக்காடுகிறவர். பல நேரத்தில் நமக்காக வழக்காட ஒருவரும் இல்லை என்ற ஒரு பெரிய வேதனை, ஒரு பெரிய துக்கம். நம்முடைய நீதியை விளங்க பண்ண முடியவில்லை. நமக்கு விரோதமாய் பல சத்துருக்கள் எழும்பியிருக்கிறார்கள், நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பலவீனம் என்கிற சத்ரு, போராட்டம் என்கிற சத்ரு, கடன் பிரச்சனை என்கிற சத்ரு, வேதனை என்கிற சத்ரு, இவற்றிலே நமக்காக வழக்காட ஒருவரும் இல்லை என்ற ஒரு வேதனையோடு நின்று கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்றார், தம்முடைய ஜனத்துக்காக அவர் வழக்காடுகிறவர். உங்களுக்காக அவர் வழக்காடுவார். நீங்கள் தேவனுடைய ஜனங்கள் அல்லவா? அவரால் மீட்கப்பட்டவர்கள் அல்லவா? அவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்லவா? அவரால் விடுவிக்கப்பட்டவர்கள் அல்லவா? நிச்சயமாகவே கர்த்தருடைய கரம் இந்த நாளிலே நம் நடுவில் இறங்கி வந்து, ஸ்தோத்திரம், நமக்காக அவர் வழக்காடுவார். நமக்காக வழக்காடுவார். நம்முடைய சத்துருவோடு கூட கர்த்தர் வழக்காடுவார். இனி தத்தளிப்பின் பாத்திரத்தை நாம் காணப்போகிறதில்லை. தத்தளித்து கொண்டிருக்கிறோம், என்ன செய்யறதுன்னு தெரியல, தத்தளித்து கொண்டிருக்கிறோம். இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கும்படிதான் நமக்காக கர்த்தர் வழக்காடுகிறார். ஜோமன்லாமா, நல்ல ஆண்டவரே, எங்களுக்காக வழக்காடுகிற தெய்வமே, எங்களுக்காக நீங்க வழக்காடுங்கப்பா. எங்களுக்காக நீங்க வழக்காடுங்க. எங்க சத்துருக்களை மேற்கொள்ள எங்களுக்கு அதிகாரம் இல்லப்பா. சத்ருவை மேற்கொள்ள எங்களுக்கு பலன் இல்லை. சத்ருவை மேற்கொள்ள எங்களுக்கு திராணி இல்லப்பா. நீர் எங்களுக்காக வழக்காடுவீரானால் அந்த சத்ருவை மேற்கொண்டு, ஆண்டவரே, தத்தளிப்பின் பாத்திரத்திலிருந்து, தத்தளிப்பின் சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் எங்களை விடுதலையாக்க நீர் போதுமானவராய் இருக்கிறீர். அப்படியே நீர் விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தின்படியே எங்களுக்காக யுத்தம் பண்ணும், எங்களுக்காக வழக்காடும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.